பாருங்க நம்மளுக்காக ஃபுல்லாக செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே நிறைய கேம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரூட் செக்ஷனும் ஓப்பனில் தான் இருக்குது. That's how they do it in New Zealand. Now we want to see the haka. குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் இன் பெட். எழுந்திருக்கவே லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் இன்றைக்கி மேலே போயிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இது ஏதோ ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பன்னு, சாசேஜ், கேக், பாயில்டு எக்ஸ், க்ரோசான், அப்புறம் டோஸ்ட்டு. இது என்னது? சிக்கன் சாசேஜ், அப்புறம் சிக்கன். நேற்று சிக்கன் இல்லை, எதுவுமே இல்லை. இன்றைக்கி சிக்கன் வச்சுருக்காங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 3 இன் க்ரூஸ். லேட்டாக எழுந்திச்சிட்டோம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஐலாண்ட் கூப்பிட்டு போகிற பிளான் இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல அது வந்து ஏதோ ஸ்ட்ராங்லாம் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே தூங்கிட்டோம். நாங்கள் லேட்டாக எழுந்து இப்போ தான் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரூம்க்கே கொண்டு வந்தாங்க. அதனால் லைட்டாக சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ டைம் ஆகுது 11 ஆகுது. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா போய் பார்ப்போம். இப்போது அந்த ஐலாண்ட் பிளான் கேன்சல் ஆனதுனால இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க இப்போது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸில் ஒன்று ஒன்று பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஐலாண்டுக்கு தான் நம்ம போக வேண்டியது. ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ராங் இருக்கிறதுனால போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க நம்மளுக்காக ஃபுல்லாக செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் தெரியுதான்னு தெரியல. ஐலாண்டே முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் வந்து 10:30 வரைக்கும் தான். பட் இப்போ 11 ஆகுது. இன்னமும் வச்சுருக்காங்க. எல்லா ஐட்டமும் இருக்குமான்னு தெரியல. பட் இன்னமும் ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க கவுண்டர்லாம். ப்ரெட்ஸ் இருக்குது, அப்புறம் ஏதோ ஒரு பீன் கறி இருக்குது, அப்புறம் பாயில்டு எக்ஸ், சாசேஜஸ்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு பேக்கன் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு அந்த யாம், சலாமி, சீஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரூட் செக்ஷனும் ஓப்பனில் தான் இருக்குது. நேற்று இருந்த சீரியல்ஸே தான் வச்சுருக்காங்க. ரைஸ் கிறிஸ்பீஸ், அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ராஸ்டடாக. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஏதோ சீரியல் பிராண்டு. அப்புறம் இது வந்து ஜாம்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரூட் சாலட், நட்ஸு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நான் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். எதுவும் பெருசாக சாப்பிட்ற மாதிரி இல்லை. அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் நம்ம வாங்கணும். ஃப்ரெஷ் ஜூஸ்ன்றதுனால காசு கொடுத்தா வாங்கணும். இது வந்து ஒன்று வந்து $6. ஜூம்பா பண்ணிட்டு இருக்காங்க. நடு வெயில், பயங்கரமா வெயில் அடிக்குது. Yes, you must show us the haka. We must be prepared for next World Cup.
All right, everybody, give it up for Dell. All right, DJ, let's go. Let's start the party. I see you four. Okay, we like. My car is rich. I don't care. I love it. I don't care. All right. Look at you. We have to go. ஹாய் கைஸ், இப்போ தான் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்தோடனே பார்த்தோன்னா ஒரு நோட்டீஸ் வச்சுருக்காங்க. என்னென்னா ஃபோட்டோகிராஃப்ஸ் வாங்குறதுக்கு வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டாக. ஸோ 11:30க்குள்ளே வாங்கணுன்றதுனால என்னோட ஹஸ்பண்ட் போயிருக்காங்க. இந்த க்ரூஸில் வந்து எல்லா இடத்துலையும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அங்கங்கே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் ஃபோட்டோஸ் வேணுமோ அப்போல்லாம் எடுத்துக்கலாம். எத்தனை வேணாலும் எடுப்பாங்க. ஸோ அத்தனையுமே வந்து நம்மளுக்கு சாஃப்ட் காப்பீஸாக கொடுத்துடுவாங்க. நம்மளோட ஃபேஸஸ்லாம் ரெகக்னைஸ் பண்ணி ஏதோ ஒரு QR கோட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துடுவாங்க. ஸோ அந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணணும், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துடும். அதுக்காக தான் என்னோட ஹஸ்பண்ட் போயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு தியேட்டர் ஷோ வந்துச்சு. மேஜிக்கல் ஷோ தான் இன்னைக்கு. சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதையும் நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னதான் வந்து அந்த ஐலாண்ட் பிளான் கேன்சல் ஆனாலும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் டின்னர் பற்றி நான் சொல்லியே ஆகணும். டின்னர் எல்லா ஐட்டம்ஸுமே சூப்பராகவே இருக்குது. என்னதான் வந்து அவங்க வந்து இங்கே குக் பண்ணாலுமே நம்ம டேஸ்ட் பட்க்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு இருக்குது. ஓரளவுக்கு இல்லை, 90% நல்லாவே இருக்குது ஃபுட்டு. ஃபிஷ் கபாப்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இந்தியன் டிஷ் தான். எல்லா நாளுமே இந்தியன் டிஷ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம எது வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். பட் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் தருவாங்களே அந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும். பட் அதுவே போதுமான அளவு தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டர் சாப்பிடணும், மெயின் கோர்ஸ் சாப்பிடணும், அப்புறம் டிஸ்ஸர்ட் பற்றி நான் பேசியே ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் 3 நாளுமே வந்து சார்பே தான் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து பைனாப்பிள், செகண்ட் டே வந்து பீச்சு, இன்னைக்கு வந்து க்ரீன் ஆப்பிள் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் சார்பே சாப்பிட்ருக்கேன். பட் இந்த ஃப்ளேவர்ஸில் சாப்பிட்டது இல்லை. இருந்தாலுமே அந்த டெக்ஸ்டர் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த சார்பேவோட டெக்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே பட்டர் மாதிரி மெல்ட் ஆகுது. நம்மளுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக வந்து எனக்கு ஸ்வீட்ஸ் அவ்வளோ பிடிக்காது. சாப்பிடுவேன், பட் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். நிறைய சாப்பிட்டா திகட்டுற மாதிரி ஆகிடும், எனக்கெல்லாம் பிடிக்காது. பட் அந்த சார்பேஸ் வந்து 2 ஸ்கூப் தராங்க. 2 ஸ்கூப் ஃபுல்லாக ஆகிட்டதுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு வந்து அது திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாளைக்கு என்ன தருவாங்கன்னு தெரியல. அதையுமே நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அவங்க சார்பேஸ்க்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். See you in another interesting video. Bye bye.